எல்லாருக்கும் வணக்கம். எக்ஸலில் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது டேட்டாக்குன்னு நிறையா ஃபார்மெட் இருக்குது. இப்போ டெக்ஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்கும். நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்கும். இன்றைக்கி வந்து நம்பரில் வந்து நிறையா ஃபார்மெட் இருக்குது. அந்த ஃபார்மெட் படி தான் நம்ம ஒர்க் பண்ணணும். அது எப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த டேட்டா செட்டை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாமே நம்பர் தான். சீரியல் நம்பர் 1 to 13, கரன்சி, அக்கௌண்ட்ஸு, டேட்டு, பெர்சன்டேஜ், இது எல்லாமே நம்பர் தான். ஆனால் எதுவுமே ஃபார்மெட் இல்லாமல் இருக்குது. எதுக்குமே ஃபார்மெட் இல்லாமல் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னு டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்பர்னு இருக்கா கீழே, அதோட ஃபார்மெட் பாருங்கள், ஜென்ரல்னு இருக்குது. இப்போ இதோட ஃபார்மெட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணால் என்னென்ன வரும் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சீரியல் நம்பர்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஜென்ரல்னு இருக்கா, இதை வந்து நம்பர்னு மாற்றிக்கோங்க. நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மெட் மாறுது பார்த்தீங்களா. டெசிமல் நம்பர் நமக்கு வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம் அப்படின்னா இந்த கீழே இருக்கு பாருங்கள், நம்பர் கீழே டிகிரிஸ் டெசிமல் அப்படின்னு, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டெசிமல் போயிடுச்சு. இப்போ கரன்சின்னு இருக்குது, கரன்சிக்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்குது. நம்ம என்ன கரன்சி யூஸ் பண்ணுவோம், இந்தியன் கரன்சி. கரன்சியை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஜென்ரல்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கரன்சின்னு இருக்குது. கரன்சி கொடுத்தீங்கன்னா கரன்சி ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். இல்லை எனக்கு வந்து கரன்சி வந்து டெசிமல் வேணாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டெசிமல் அடிச்சிங்கன்னா வந்துடும். இல்லை எனக்கு இந்தியன் கரன்சி வேணாம், நான் வந்து இப்போ ஃபாரின் கிளைண்ட்ஸுக்கு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா டாலர் இருக்கும், இல்லைனா வேறு ஏதாவது சிம்பிள் இருக்கும், யூரோ இருக்கும், உங்களுக்கு எது தேவையோ மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட் டாலர் இருக்குது. டாலர் மாற்றிட்டு டெசிமலை குறைச்சிங்க அப்படின்னா மாறிடுச்சு பாருங்கள். நான் இந்தியன் கரன்சியை மாற்றிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கரன்சி வச்சுட்டு டெசிமல் எனக்கு வேணாம் நான் எடுத்துட்றேன். அடுத்து அக்கௌண்டிங் இருக்குது. அக்கௌண்டிங் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டேட்டா டைப் பார்த்திங்க ஜென்ரலில் தான் இருக்குது. அக்கௌண்டிங்கில் தான் இருக்கணும். கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் அப்படின்ட்டுருக்கா, வந்துடுச்சு பாருங்கள். டெசிமல் எனக்கு வேணாம், எடுத்துருங்க. எடுத்துகிட்டு பாருங்கள், கரன்சிக்கும் அக்கௌண்டிங்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். அக்கௌண்டிங்கில் வந்து சிம்பிள் வந்து எல்லாமே லெஃப்ட் கார்னரில் இருக்குது, டேட்டா வந்து ரைட் கார்னரில் இருக்குது. கரன்சியில் பார்த்தீங்கன்னா டேட்டாவோட ஒட்டி இருக்குது. இது ரெண்டுக்கு தான் டிஃப்ரெண்ட்டு. இது அக்கௌண்ட்ஸிங் வந்து மேக்ஸிமம் இந்த காமர்ஸில் உள்ளவங்க, சிஏ இவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க, ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு தான், கரன்சிக்கும் அக்கௌண்டிங்க்கும். உங்களோட டேட்டாவில் நீங்கள் கரன்சி தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கரன்சின்னு தான் கொடுக்கணும், மாற்றி கொடுத்துடாதீங்க. இப்போ டேட்டுன்னு இருக்குது. இப்போ டேட் பாருங்கள், இது ரேண்டமாக ஒரு நம்பர் இருக்குது, 1லேருந்து 13 வரைக்கும். நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா டேட்டுன்னு தான் இருக்கணும், ஜென்ரலில் இருக்குது. இப்போ நான் ஃபார்மெட்டை மாற்றுறேன். ஜென்ரல் எடுத்துகிட்டு கீழே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, ஷார்ட் டேட்டு, லாங் டேட்டு. இது ரெண்டுக்கு என்ன வச்சுது அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ ஷார்ட் டேட்டுன்னு கொடுக்குறேன் பாருங்கள், மாறிடுச்சு பாருங்கள். 1/1/1900. இது வந்து எக்ஸலில் வந்து ஆரம்ப டேட்டே தான், 1/1/1900. இந்த டேட் அப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ எனக்கு ஷார்ட் டேட் வேணாம், லாங் டேட் வேணும் அப்படின்னா லாங் டேட் கொடுத்தீங்கன்னா மாறிடும் பாருங்கள். 1 ஜனவரி 1900 பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் 1லேருந்து 30 வரைக்கும் வெறும் நம்பர் மட்டுமே டைப் பண்ணிவிட்டு டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மெட்டை மாற்றி விட்டு டேட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே 1லேருந்து 30 வரைக்கும் டேட்டா மாறிடும் பாருங்கள். டேட்டு மாறிடுச்சு. இப்போ பர்சன்டேஜ் இருக்குது. இப்போ பர்சன்டேஜை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஜென்ரலில் இருக்குது, நான் பெர்சன்டேஜ்னு மாற்றுறேன். கீழே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ்னு மாற்றுறேன். பார்த்தீங்கன்னா தப்பாக வருது. 1% தானே வரணும், ஏன் 100% வருது அப்படின்னா இது ஃபார்முலா பாரில் பாருங்கள், 100% இருக்குது. பெர்சன்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ணாமல் எப்போவுமே வந்து 100 தான் வரும். இப்போ 1%னா 1/100 தான் ஃபார்முலாவில் இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும். ஃபார்முலாவில் போய்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கணும். பர்சன்டேஜ் மட்டும் இப்படி தான் பண்ணணும், டேரெக்டாக பர்சன்டேஜ்னு கொடுத்தா வராது. = 1/100 என்ட்ரு அடிச்சிங்கன்னா இந்த 1% வந்துச்சு பாருங்கள். இப்படி தான் பர்சன்டேஜுக்கு மாற்றணும். இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டேட்டா செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக 1% என்ட்ரு அடிச்சிங்கன்னா மாறிடுச்சு பாருங்கள். நீங்கள் டேரெக்டாகவும் கொடுத்துக்கலாம், இல்லை எனக்கு ஃபார்முலா படி தான் வேணும் அப்படின்னா 1/100 அப்படின்னு கொடுத்துக்கலாம்.
இதை பர்சன்டேஜுக்கு மட்டும் இது மாதிரி பண்ணணும். இதுதான் வந்து முக்கியமாக மோஸ்ட்லி காமனாக வந்து இந்த 5 ஃபார்மெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் டேட்டா டைப்பில். இப்போ சீரியல் நம்பருக்கு வந்து நம்ம நம்பர்னு கொடுத்துருக்கோம். இப்போ எம்ப்ளாயி நம்பரு அப்படின்லாம் யூஸ் பண்ணோம்னா நம்ம ஜென்ரல்னே கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜென்ரல்னு கொடுத்தா அந்த இது வராது, இந்த டெசிமல் நம்பர் காமிக்காது ஒரு சொல். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் வந்து நம்பர் ஃபார்மெட்டில் உள்ளது முக்கியமானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ஃபார்மெட் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.